வேத வாசிப்பு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தி. பயண ஒளி. ஜேம்ஸ் இருசக்கர வாகனத்தில் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் 2011 கிலோமீட்டர் சாகச பயணம் மேற்கொண்டார். அவருடைய 1496வது கிலோமீட்டரில் எனது நண்பர் அவரை சந்தித்தார். அப்பொழுது ஜேம்ஸின் முகாமிடும் பொருட்களை யாரோ திருடி சென்றதை அறிந்ததும் எனது நண்பர் தன்னுடைய போர்வையையும் ஸ்வெட்டரையும் கொடுக்க முன்வந்தார். ஆனால் ஜேம்ஸ் அதை மறுத்துவிட்டார். ஏனென்றால் அவர் தெற்கு நோக்கி பயணிக்கும் போது தட்ப வெப்பநிலையின் காரணமாக அவர் தன்னுடைய பொருட்களை குறைக்க வேண்டியிருக்கும் என்று கூறினாராம். மேலும் அவர் தனது லக்கின் முடிவை நெருங்க மிகவும் சோர்வடைந்தவராய் இருப்பதினால் அவர் சுமந்து செல்லும் எடையை குறைத்தே ஆக வேண்டியிருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஜேம்ஸின் உணர்தல் புத்திசாலித்தனமாக இருந்தது. எபிரேயர் நிருப ஆசிரியரின் கூற்றை இது பிரதிபலிக்கிறது. வாழ்க்கையில் நமது பயணத்தை தொடரும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தொடர்ந்து முன்னேற நாம் குறைவான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுவதற்கு விடாமுயற்சி தேவை. நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யும் மன்னிக்க முடியாத சுபாவம், அற்பத்தனம் மற்ற பல பாவங்களிலிருந்து விடுபடுவதே நம்முடைய சுமூகமான பயணத்தை உறுதி செய்யும் காரியங்கள். இயேசுவின் உதவியின்றி நாம் லகுவாய் பயணித்து இந்த பந்தயத்தை நேர்த்தியாய் நிறைவு செய்ய முடியாது. நாம் இளைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி ஓடக்கடவோம்.